ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வாட்டர் மெலனை வச்சு வாட்டர் மெலன் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கடைகளில் ஜெல்லி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் ஒரு வாட்டர் மெலனை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கரண்டியோ இல்லை கத்தியோ யூஸ் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற வாட்டர் மெலனை நல்லா கட் பண்ணி வெளியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. விதையோடையே எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வடிகட்டினா விதையெல்லாம் நின்றும். இல்லை விதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். இப்போ அந்த ஜெல்லி பதத்துக்கு வரதுக்காக நம்ம கடல் பாசி அகர் அகர்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு பேக்கெட் எடுத்து கட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை கட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். அரை மணி நேரம் ஊறணும். இப்போ நம்ம உள்ளேருந்து எடுத்த வாட்டர் மெலனை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி பாதியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி சுகர் சேர்த்திக்கோங்க. சுகர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஸ்வீட்டோடு இருந்தால் தான் குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை சிம்மில் வச்சு நல்லா அந்த கடல் பாசி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்ச வாட்டர் மெலனை வடிகட்டி எடுத்துக்கலாம். அது அப்பப்போ கடல் பாசி வேகும்போது நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் நல்லா கரையும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திட்டு திட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வாட்டர் மெலன் ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் சுகர் சேர்த்தாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வாட்டர் மெலன் நல்லா கொதிச்சு வருது, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச வாட்டர் மெலன் ஜூஸை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டர் மெலன் ஜூஸை ஊற்றி நல்லா அகர் அகரும் வாட்டர் மெலன் ஜூஸும் நல்லா மிங்கிளாகி வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. வேணும்னா நீங்கள் கலர் பவுடர்ஸ் கூட சேர்த்திக்கலாம். ஃபுட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் வச்சுருந்தேன். என்கிட்ட அதுதான் இருந்துச்சு. அதனால் பைனாப்பிள் ஃப்ளேவர் சும்மா ஒரு 4 சொட்டு நான் விட்டுட்டேன். 4 சொட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது நல்லா கலந்தால் போதும். லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த வாட்டர் மெலனோட அந்த தோல் பகுதி இருக்குது இல்லைங்க, அதை நல்லா க்ளீன் பண்ணி இதிலேருந்து தான் நம்ம வாட்டர் மெலன் உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பெல்லாம் எடுத்தோம். இப்போ அதை ஒரு ஷேப்பாக கட் பண்ணி நல்லா உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலந்து வச்ச அகர் அகரும் வாட்டர் மெலன் ஜூஸ் சுகர் இதெல்லாம் போட்டு கலந்துருக்கோம்ல, இப்போ அதை அந்த இதில் ஊற்றிக்கோங்க. இந்த இதில் ஊற்றி அந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சி விடுங்க. உடச்சி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே போதும். நீங்கள் வெளியே ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நீங்கள் வெளியே வச்சா கூட நல்லா செட் ஆகிடும். ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்குறோம். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அழுத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் இப்போ வேறு எதாவது பவுல்லையோ இல்லை வேறு எதாவது ஒரு ஷேப்பில் கட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஏன்னா பார்க்க அழகாக இருக்குது, உண்மையான வாட்டர் மெலன் மாதிரியே இருக்குது. இப்போ இதை கத்தி வச்சு 2ஆக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப லைட்டாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க, வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா ஃப்ரூட்ஸோட ஜூஸை வச்சு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான குழந்தைங்களுக்கு பிடிச்ச வாட்டர் மெலன் ஜெல்லி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.